அந்த வகையில் இன்றைய எமது இந்த ஜிடோப் கைடோக் நிறுவனத்தின் ஊடாக ஜிடோப் நிறுவனத்தின் ஊடாக முன்னெடுக்கப்படுகின்ற கைடோக் நிகழ்ச்சி நிரலிலே இந்த மஸ்ஜித் டூரோடு சம்பந்தப்பட்ட அறிமுகம், அதோடு சம்பந்தப்பட்ட சில புரிதல்களை நாங்கள் ஒரு விழிப்புணர்வுக்காக வேண்டி இங்கே ஒரு கலந்துரையாடல் அமைப்பிலே செய்வதற்கு நாங்கள் முன்வந்திருக்கின்றோம். அந்த வகையில் இந்த நிகழ்வில் ஆரம்பமாக இந்த கலந்துரையாடலை தொடர்ந்து முன்னெடுத்து செல்வதற்காக நான் ஷேக் அல்தாஃப் ஃபாரூக் நலிமி மற்றும் ஷேக் முனீர் முனஃபர் நவீமி அவர்கள் இருவருக்கும் சந்தர்ப்பத்தை வழங்கி மீண்டும் ஒரு தடவை ஜிடோப் நிறுவனம் சார்பாக இரு வரவாளரையும் அன்போடு வரவேற்று விடைபெறுகின்றேன். ஜசாக்முல்லா ஹைரன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஷேக் அல்தாஃப் ஓகேனா? ஓகே, ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே ஓகே, ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் வ மன் தபியஹும் பி இஹ்சான் இலா யௌமித்தீன். ஜிடாப் அகாடமி நிர்வாக உறுப்பினர்களே, ஷேக் முனீர் முனஃபர் அவர்களே, பங்கு பற்றிருக்கக்கூடிய அனைவருக்கும் திரும்பவும் என்னுடைய சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய எங்களுடைய நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் பிரதானமாக 2 பகுதிகளாக அமையிருக்கின்றது. முதலாவதாக இந்த மொஸ்டுவர் என்றால் என்ன, அதன் முக்கியத்துவம் என்ன, அதன் பலன்கள் என்ன, இது சம்பந்தமான சில விடயங்களை நாங்கள் தெரிந்து கொள்ள இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். அதே நேரம் இலங்கையில் இந்த மொஸ்டுவர் எவ்வாறு நடைபெறுகின்றது, அதன் தாக்கம் என்ன, அது சம்பந்தமான சில விடயங்களையும் கடைசியாக உங்கள் கேள்விக்கான சந்தர்ப்பமும் வழங்கப்பட இருக்கின்றது இன்ஷா அல்லாஹ். அந்த வகையில் முதலாவதாக நாங்கள் இந்த மொஸ்டுவர் சம்பந்தமான ஒரு அறிமுகத்தை பார்க்கலாம். அந்த வகையில் இந்த மொஸ்டுவர் என்பது இலங்கையில் மாத்திரம் நடைபெறக்கூடிய ஒரு விடயம் அல்ல, பல நாடுகளில் நடைபெறக்கூடிய ஒரு விடயம். அதில் பிரதானமாக பஹ்ரைனில் இருந்து செயற்படக்கூடிய டிஸ்கவர் இஸ்லாம் என்ற நிறுவனம் மூலமாக பல நாடுகளில் இவ்வாறான நிகழ்ச்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இலங்கையில் நடைபெறக்கூடிய மொஸ்டுவரை பொறுத்த வரைக்கும் கூட பல இந்த பஹ்ரைனில் இருக்கக்கூடிய டிஸ்கவர் இஸ்லாம் நிறுவனத்தில் பயிற்சி பெற்றவர்கள் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விடயம். அந்த வகையில் பஹ்ரைனிலிருந்து இந்த நிகழ்ச்சி திட்டத்தை ATMT என்று அழைப்பார்கள், அவேர்னஸ் த்ரூ மொஸ்டுவர். அந்த நாடுகளின் பட்டியலை நான் இதுல போட்டிருக்கிறேன் ஸ்கிரீன் ஷேர்ல, ஸோ உங்களுக்கு அதில் பார்த்துக் கொள்ளலாம். அடுத்ததாக இந்த மொஸ்டுவர் பிரதான நோக்கம் என்னன்னு சொன்னால், இன்று நாங்கள் அனைவரும் அறிந்த வகையில் முஸ்லிம் அல்லாத மக்களிடம், அந்நிய மக்களிடம் இஸ்லாம் சம்பந்தமான தப்பெண்ணங்கள் இருக்கின்றது. ஸோ அந்த தப்பெண்ணங்களை கலைக்கக்கூடிய ஒரு சிறந்த சந்தர்ப்பமாக இந்த மொஸ்டுவரை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதே நேரம் நல்ல அபிப்பிராயத்தை உருவாக்கிக் கொள்வதற்கான ஒரு சந்தர்ப்பமாகவும் இந்த மொஸ்டுவர் அமையிருக்கின்றது. அதே நேரம் அவர்கள் மத்தியில் இருக்கின்ற இல்ல சந்தேகங்களை கலைக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாகவும் இந்த மொஸ்டுவர் அமைய பெற்றிருக்கின்றது. ஸோ இது ஒரு சுருக்கமான அறிமுகம். அதே நேரம் பள்ளி வாயிலுக்கு அவர்களை நாங்கள் அழைக்கும் போது அவர்கள் பிரதானமாக இந்த ஆர்கிடெக்சர், கட்டிட நிர்மாண கலையை பார்ப்பதற்கும் வரலாறை தெரிந்து கொள்வதற்கும் அவர்களுக்கு இந்த பள்ளி வாயிலில் உள்ளால் என்ன நடைபெறுகின்றது என்று சொல்ற ஆர்வம் இருக்கின்றது. அந்த ஆர்வத்தின் காரணமாகவும் பள்ளி வாயிலுக்கு வரக்கூடிய சந்தர்ப்பத்தை எங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கின்றது. அப்ப இந்த அடிப்படையில் நாங்கள் பார்க்கும் போது உலகளாவ ரீதியில் பல்வேறுபட்ட நிகழ்ச்சி திட்டங்கள் பள்ளி வாயிலில் நடைபெறுகின்றன. அதில் 2 வகையான செயற்திட்டங்கள் இலங்கையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதில் ஒன்றுதான் ஓபன் மாஸ்க் டே என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு நிகழ்ச்சி திட்டம். வெல்கம் டு மை மாஸ்க் என்று நாங்கள் அழைப்போம். அது எவ்வாறு அமையும் என்று சொன்னால், ஏதாவது ஒரு பள்ளியை தெரிவு செய்து, ஒரு சிறந்த தினத்தை தெரிவு செய்து, அங்கு இருக்கின்ற அனைவரையும் பள்ளி வாயிலுக்கு அழைத்து பள்ளி வாயிலை சுற்றி காட்டுவது, இது ஓபன் மாஸ்க் டே என்று நாங்கள் அழைப்போம். இன்னொன்று இருக்குது, சில பள்ளி வாயில்களில் தினமும் குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கி வைத்திருப்பார்கள். யாரும் விரும்பிய நேரத்தில் வந்து அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளால் பள்ளி வாயிலை பார்க்கலாம். இதுவும் அல்ஹம்துலில்லாஹ் இலங்கையில் இப்போது எனக்கு தெரிந்தவரை 2 பள்ளிகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. உங்களுக்கு தெரிந்த எதுவும் பள்ளிகள் இருந்தால் கட்டாயம் எங்களுக்கு அறிவிக்கும்படியும் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். அந்த வகையில் கொழும்பில்
ரெட் மாஸ்க் என்று அழைக்கப்படக்கூடிய சம்மன்கோட்ட பள்ளியில் இந்த ஏற்பாடு நடைபெற்றிருக்கின்றது. அதே போல காத்தாங்குடியில் மஸ்ஜிதுல் அக்ஸா என்ற பள்ளி வாயிலிலும் இந்த ஏற்பாடு இருக்கின்றது. அனைவரும் சென்று அந்த பள்ளி வாயிலை பார்க்கக்கூடிய வசதி வாய்ப்புகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. டுவர் கைட், பயிற்றுவிக்கப்பட்ட டுவர் கைடு அங்கு இருக்கின்றார்கள். அவர்கள் அழகான முறையில் பள்ளி வாயிலை சுற்றி காட்டக்கூடிய நிலையை எங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கின்றது. இது ரெட் மாஸ்குடைய ஒரு போட்டோ. இந்த மாஸ்குக்குள்ளால் போகும்போதே உங்களுக்கான கைடன்ஸ் சென்டர், ரிசப்ஷன் சென்டர் எல்லாம் இருக்கின்றது. அதை தாண்டி மக்கள் போய் பார்க்கக்கூடிய நிலை இருக்கின்றது. அடுத்ததாக மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய பள்ளியும் பார்க்கலாம். இது மஸ்ஜிதுல் அக்ஸாவை தோற்றத்தை ஒத்த வகையில் உருவாக்கப்பட்ட ஒரு பள்ளி. அந்த பின்னணியில் அந்த பள்ளியிலும் ஏற்பாடுகள் இருக்கின்றது. இலங்கையில் ஓபன் மாஸ்க் டேயை செய்யக்கூடிய பிரதான நிறுவனமாக சென்டர் ஃபார் இஸ்லாமிக் ஸ்டடீஸ் காணப்படுகின்றார்கள். அது சம்பந்தமான மேலதிக தகவல்கள், விளக்கங்களை இன்ஷா அல்லாஹ் ஷேக் முனீர் அவர்கள் உங்களுக்கு தெளிவுபடுத்துவார் என்று நாங்கள் நம்புகின்றோம். அந்த வகையில் ஒரு போஸ்டரை உங்களுக்கு பார்க்கலாம். இந்த வெல்கம் டு அவர் மாஸ்க் என்ற கன்செப்ட் கூடாக எவ்வாறான நிகழ்ச்சியும் நடைபெறுகின்றது. உதாரணமா பள்ளி வாயிலை சுற்றி காட்டுவது, மேலதிக நிகழ்ச்சி திட்டங்கள், மெஹந்தி கோனரா இருக்கலாம், அதே மாதிரி கேள்வி பதிலா இருக்கலாம், தொழுகை எவ்வாறு நடைபெறுகிறது என்று சம்பந்தமாக பிராக்டிக்கல் ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கலாம். இவ்வாறு பல நிகழ்ச்சி திட்டங்களை அடக்கியதாக இந்த மாஸ்க் டூர் நடைபெற்று வருகின்றது. இலங்கையில் பல பள்ளிகளில் இது இவ்வாறான நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன. அதன் பிரதான பின்னணியாக சென்டர் ஃபார் இஸ்லாமிக் ஸ்டடீஸும் இருக்கின்றார்கள் என்பதையும் குறிப்பிடக் கொள்கிறேன். இந்த போஸ்டரில் சகோதரர் அசீஃப் ஹுசைன் என்ற பேர் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அவரை தொடர்பு கொள்வதனூடாக உங்கள் பள்ளிகளிலும் நீங்களும் இவ்வாறான நிகழ்ச்சி திட்டங்களை எவ்வாறு ஏற்படுத்திக் கொள்ளலாம் என்பதை தெரிந்து கொள்ளலாம் இன்ஷா அல்லாஹ். அந்த வகையில் இந்த நிகழ்ச்சி திட்டத்தில் அரபிக் கலிகிராஃபி என்பதும் காணப்படுகின்றது. அதை மக்கள் ரசிக்கக்கூடிய ஒரு நிலையும் எங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கின்றது. இப்போது நாங்கள் இந்த ATMT என்ற வார்த்தை ஏன் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது என்று சொன்னால், அவேர்னஸ் த்ரூ மாஸ்க் டூர். எங்களுக்கு இஸ்லாம் சம்பந்தமான அறிவித்தல்களை மக்களுக்கு கொடுப்பதற்கு பல வழிமுறைகள் இருக்கின்றன. அந்த வழிமுறைகளில் ஒன்றான பிரதான பொருத்தமான இடமாக மஸ்ஜித் காணப்படுகின்றது. அந்த மஸ்ஜிதில் மக்கள் எங்களிடம் வரும்போது அவர்கள் தயாரான நிலையில் எங்களுடைய விளக்கங்களை பெறுவதற்கு வருகின்றார்கள். எனவே இந்த சிறந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்துவதாக நாங்கள் பல்வேறு விஷயங்களை அவர்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொள்ளலாம். அப்ப மாஸ்க் டூர் என்று எடுத்தால் 3 பகுதி இருக்கும். ஒன்று முஸ்லிம் அல்லாதோர், ஏனைய மார்க்கத்தை சேர்ந்தவர்கள், பள்ளிவாயல், அதே மாதிரி வழிகாட்டலுடனான சுற்றுலா கைடட் டூர். இது 3ம் நடைபெறுவதாக இந்த செயற்திட்டத்தை அழகாக எங்களுக்கு நடைமுறைப்படுத்தலாம். அந்த வகையில் பார்வையாளரின் நோக்கம் ஒன்று இருக்கும். அவர்கள் இந்த சுற்றுலா என்ற ஒரு சுற்றுலா பிரயாணி என்ற அடிப்படையில் தான் அவர்கள் பள்ளிவாசலுக்குள் வருவார்கள். எனவே அவர்களை நாங்கள் வரவேற்கும் போது அவர்களுக்கு தேவையான அனைத்து தகவல்களையும் கொடுக்கக்கூடிய அடிப்படையில் நாங்கள் தயாராகி கொள்ள வேண்டும். அதே நேரம் எங்களுக்கும் சில விடயங்களை அவர்களுக்கு சொல்ல வேண்டிய நிலை இருக்கலாம். அவற்றையும் நாங்கள் பயன்படுத்தி கொண்டு பள்ளிவாசல்களின் தகவல்களையும் முஸ்லிம் சமய கலாச்சார தகவல்களையும் நாங்கள் அவர்களுக்கு முன்வைக்கக்கூடிய ஒரு சிறந்த வாய்ப்பாக இந்த மாஸ்க் டூர் காணப்படுகின்றது. இந்த மாஸ்க் டூருக்குள்ளால் சென்றால் இவ்வாறான பல விடயங்கள் எங்களுக்கு நடைமுறைப்படுத்தலாம். மாஸ்க் டூர், கலிகிராஃபி, ஹென்னா பெயிண்டிங், அரபிக் லாங்குவேஜ் என்ற பகுதி, சில்ட்ரன் கார்னர், மல்டிமீடியா ப்ரோக்ராம்ஸ், போஸ்டர் எக்ஸிபிஷன், கிஃப்ட்ஸ் கார்னர், இஸ்லாமிக் புக்ஸ் கார்னர், ரிஃப்ரெஷ்மெண்ட் கார்னர், அதே மாதிரி சவுதி, பஹ்ரைன் போன்ற இடங்களில் ஜம்சம் தண்ணீரையும் தெளிவுபடுத்தி அது குடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்பாடு செய்வார்கள். அதே மாதிரி குரான் மொழிபெயர்ப்பு பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு, போட்டோகிராஃபி கார்னர், டிஸ்கஷன் பண்ணுவதற்கான வாய்ப்பு வசதிகள், அத்தர் அல்லது பெர்ஃப்யூம், அரபிக் பெர்ஃப்யூம் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு. இவ்வாறு பல விடயங்களை பல நாடுகளில் ஏற்பாடு செய்து கொண்டு இருக்கிறார்கள். அதே நேரம் ஜனாசா ரூம் என்று ஜனாசா இவ்வாறு குளிப்பாட்டப்படுகின்ற சம்பந்தமான எக்ஸ்போ. இவ்வாறு ஒவ்வொரு பள்ளி வாயில்களும் அவர்களுடைய இடத்தை, காலத்தை, அவர்கள் சூழலுக்கு ஏற்ற முறையில் இந்த நிகழ்ச்சி திட்டத்தை நடைமுறைப்படுத்தி வருகின்றார்கள். இது பஹ்ரைன், சவுதியில் நடைபெறக்கூடிய சில காட்சிகள். இங்கு இருக்கின்ற இளைஞர்கள் பயிற்றுவிக்கப்பட்டு அவர்கள் டூர் கைடாக, வாலண்டியராக வீக்கெண்ட் காலங்களில், வார இறுதி நாட்களில் பிராக்டிஸ் பண்ணி கொண்டு இருக்கின்றார்கள். அப்போ நாங்க தெளிவாக பார்க்கிறதாக இருந்தால் விசிட்டர்ஸ் எய்ம் இருக்கும், வரக்கூடியவர்கள் எய்ம், நம்மளுடைய எய்ம், இந்த 2 எய்மையும் சேர்த்து நாங்கள் அழகாக அவங்களுக்கு இந்த நிகழ்ச்சி திட்டத்தை நடைமுறைப்படுத்தலாம். அப்ப இதுல நாங்கள் செய்ததாக இருந்தால் எவ்வாறு நாங்கள் அவர்களை வரவேற்க வேண்டும், எவ்வாறு அவர்களுக்கு நாங்கள் சுற்றி காட்ட வேண்டும், அதே நேரம் சுற்றி காட்டும் போது அவர்களுக்கு தேவையான தகவல்களை எவ்வாறு நாங்கள் முன்வைக்க வேண்டும், கடைசியாக எவ்வாறு நாங்கள் இந்த மாஸ்க் டூரை முடிக்க வேண்டும், இது சம்பந்தமாக நாங்கள் பயிற்சிகளை மக்களுக்கு வருகின்றோம். ஒரு பள்ளிவாசல் இவ்வாறான மாஸ்க் டூரை
செய்வதற்கு தயாராக இருப்பார்களாக இருந்தால் அவர்களுக்கு தேவையான அனைத்து வழிகாட்டல்களையும் கொடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். அப்போ இந்த வகையில் இங்கே வந்திருக்கின்றவர்கள் இன்றைய நிகழ்ச்சியின் பிரதான நோக்கம் இப்படி மொஸ்டுவரங்கள் என்ன, எவ்வாறு நடைபெறுகிறது, இதை எவ்வாறு நாங்கள் பயன்படுத்தலாம், இது சம்பந்தமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஷேரை செய்வதுதான் இன்றைய நிகழ்ச்சியின் எங்களுடைய பிரதான நோக்கமாக இருக்கின்றது. அந்த வகையில் இந்த விசிட் மை மொஸ்க் என்பது இலங்கையில் மாத்திரமல்ல, இவ்வாறு நீங்கள் போஸ்டரில் பார்க்கக்கூடியது போன்று பல்வேறு நாடுகளில் இவ்வாறான நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றது. ஐரோப்பிய நாடுகள் உட்பட, ஆப்பிரிக்க நாடுகள் உட்பட, ஆசிய நாடுகள் உட்பட பல இடங்களில் நடைபெறுகின்றது. அப்ப இதை நடத்துவதாக இருந்தால் கட்டாயம் நாங்கள் பயிற்சி பெற வேண்டும். இவருக்கு தேவையான ஏற்பாடுகளை எவ்வாறு செய்வது, சுற்றுலா பயணங்களை எவ்வாறு நடத்துவது என்பது சம்பந்தமான கைடன்ஸ், அதுக்கான வாலண்டியர்ஸை ட்ரெயின் பண்ணுவது, அதே நேரம் அடிக்கடி கேட்கப்படும் கேள்விகளை எவ்வாறு நாங்கள் பதிலளிப்பது, தன்னார்வ தொண்டர்களுக்கான வழிகாட்டுதல்கள், சங்கடமான சூழ்நிலைகளை எவ்வாறு கையாள்வது, அதே மாதிரி கருத்துக்களை ஃபீட்பேக்கை பெற்றுக்கொள்வது, எவ்வளவு ஊடகங்களை நாங்கள் கையாள்வது சம்பந்தமான கைடன்ஸ் எல்லாம் நாங்கள் கட்டாயம் பெற்றுக்கொண்டுதான் இவ்வாறு நிகழ்ச்சி திட்டங்களை நாங்கள் செய்ய வேண்டும். இது அல் மஸ்ஜித் அக்ஸா பள்ளிவாசலும் இன்னொரு சுற்றுலாவை நாங்கள் பார்த்துவிட்டு அடுத்த கட்டமாக ஷேக் முனீர் அவர்களோடு நாங்கள் கதைக்கலாம். நாங்கள் இப்போது இருப்பது புதிய ஹாத்தாமுடி பெரிய ஜும்மா பள்ளிவாயலில். என்னுடைய பேர் முகமது இல்ஹாம். இந்த பள்ளிவாயலுடைய பிரதம இமாமாக இருக்கிறேன். குறிப்பாக இந்த பள்ளிவாயலுக்கு வருகின்ற முஸ்லிம் அல்லாத சகோதரர்களுக்கு நாங்கள் டூர் கைட், அதாவது பள்ளிவாயல் சுற்றுப்பயண நிகழ்வை நாங்கள் நடாத்தி வருகின்றோம். இந்த பள்ளிவாயிலே குறிப்பாக வெள்ளி, சனி, ஞாயிறு தினங்களிலே ஆயிரக்கணக்கான உள்நாட்டு முஸ்லீம் சுற்றுலா பயணிகள், முஸ்லீம் அல்லாத சுற்றுலா பயணிகள் வந்து பார்க்கிறார்கள். எனவே இந்த நாட்டிலே இப்போது முஸ்லீம் அல்லாத பல சகோதரர்கள் வந்து பார்க்கின்ற ஒரு மதஸ்தலமாக, ஒரு இறை இல்லமாக இந்த பள்ளிவாயல் காணப்படுகின்றது. இந்த வகையில் நாங்கள் வருகின்றவர்களை இந்த பகுதியினூடாக உள்ளே அழைத்து, இப்போது நீங்கள் பார்க்கின்ற இந்த இடம் ஒரு வெயிலாக இருக்கிறது, இனலான ஒரு பகுதியிலே நாங்கள் அவர்களை எடுத்து மொத்தமாக அவர்களுக்கான ஒரு அறிமுகத்தை நாங்கள் வழங்குவோம். அதாவது எங்களை பற்றி அறிமுகத்தை நாங்கள் அவர்களுக்கு கொடுப்போம், அவர்களை பற்றி அறிமுகத்தை எடுத்துக்கொள்வோம். உங்களுக்கு எவ்வளவு நேரம் இங்கே நீங்கள் இருக்கப் போகிறீர்களே போன்ற தகவல்களை நாங்கள் பெற்றுக்கொண்டு இந்த பள்ளிவாயிலே இது முற்றமாக இருக்கிறது, இந்த முற்றம் தொடர்பான ஒரு சிறு குறிப்பொன்றை நாங்கள் வழங்குவோம். அத்தோடு இந்த பள்ளிவாயல் முகப்பு பற்றிய இதில் எழுதப்பட்டிருக்கின்ற அரபிக் கலிகிராஃபி, மேலே எழுதப்பட்டிருக்கிற அரபிக் கலிகிராஃபி, மேலே விளங்குகின்ற டோம், அது மாதிரி இந்த கட்டட பெயிண்டிங் சிஸ்டம் போன்ற விடயங்களை நாங்கள் வழங்குவோம். அத்தோடு இந்த பில்டிங் தொடர்பான, இப்போது நீங்கள் பார்க்கின்ற இந்த கட்டடம் தொடர்பான இது பள்ளிவாயலுடைய ஒரு ரெஸ்டாரண்ட், ஒரு ரூம்ஸ், இதனுடைய வருமானம் பள்ளிவாயலுக்கு வருது, இது பற்றிய ஒரு அறிமுகத்தை கொடுக்கும். அதே போன்று முன்னால் நீங்கள் இங்கே பார்க்கின்ற இந்த இது ஒரு பாடசாலை இருந்தாலும் இந்த பாடசாலையினுடைய முகப்பு வந்து எமது பள்ளிவாயலுடைய அந்த மார்பிள்களுடைய நிறங்கள் பதிக்கப்பட்டதாக இருக்கின்றன. எனவே அதை பற்றி அறிமுகத்தை நாங்கள் கொடுப்போம். அப்படியே நாங்கள் அழைத்து வந்து அவளுக்காக இந்த உதுவுடைய பகுதி எமது பள்ளிவாயிலே முன்னால் இருக்கிறது. இந்த உதுவுடைய பகுதியிலே நாங்கள் உது செய்ய வேணுமே, சுத்தம் செய்ய வேண்டும் என்பது தொடர்பாக ஒருவரை உது செய்து காட்டி அது தொடர்பான ஒரு விளக்கத்தை கொடுப்போம். எங்களுடைய வாஷ்ரூம் ஏற்பாடுகள் தொடர்பாகவும் குறிப்பாக எல்லா பள்ளிவாயிலும் இது இருக்கிறது என்கின்ற தகவலை நாங்கள் கொடுப்போம். அதனை முடித்துவிட்டு அதனுடைய முன்னாலேயே ஒரு சந்தூக்கு இருக்கிறது. அப்போ நாங்கள் என்ன செய்வோம்னா, எங்களுடைய மரணமாகின்ற மௌத்தாகின்றவர்கள் தொடர்பாக அவருக்காக செய்ய வேண்டிய கிரிகைகள், அவருடைய கடமைகள் போன்ற தகவல்களை நாங்கள் இதனை வைத்து அவர்களுக்கு கேள்வியாக கேட்டு தெரியுமா போன்ற கேள்விகளை கேட்டு அதற்கான ஒரு சுருக்கமான விளக்கத்தை நாங்கள் கொடுப்போம். இதனை நாங்கள் இது தொடர்பாக வழங்கப்படுத்திவிட்டு இதனுடைய உள்பகுதி இருக்கிறது, உள்பகுதியில் அப்படி அழைத்து வருவோம். அவர்களை முதன்முதலாக அழைத்து வந்து பள்ளிவாயிலுக்குள்ளே அவர்களை எடுத்து நாங்கள் பள்ளிவாயில்களை முழுமையாக சுற்று வட்டாரமாக சுற்றி பார்ப்பதற்கான ஏற்பாடுகளை நாங்கள் செய்வோம். செய்துவிட்டு அவர்களிடத்தில் நாங்கள் உங்களுடைய இந்த பள்ளிவாயில் உள்ளே வந்து நீங்கள் பார்ப்பது தொடர்பாக
முதலாக நீங்கள் பள்ளி வாயிலுக்கு வந்திருக்கிறீர்களா, அல்லது என்ன நினைக்கிறீர்கள், இந்த பள்ளி வாயிலுக்குள் இருக்கின்ற காட்சிகள் எப்படி இருக்கிறது போன்ற பொதுவான கேள்வியை நாங்கள் அவரிடத்திலே கேட்போம். கேட்டுவிட்டு அவர்களுக்கு நாங்கள் இங்கே எந்த விதமான சிலைகள் கிடையாது, இறை நம்பிக்கையை பற்றிய ஒரு 2-3 நிமிடங்களுக்கு நாங்கள் விளங்கப்படுத்துவோம். அல்லாஹ் பற்றிய நம்பிக்கை, அல்லாஹ்வுக்கு உருவம் கற்பிக்க முடியாது, எனவேதான் நீங்கள் இங்கே உருவங்களை காண முடியாது போன்ற தகவல்களை நாங்கள் அவர்களுக்கு கொடுப்போம். அத்தோடு அவர்களை அப்படியே அழைத்து வந்து இங்கே நாங்கள் மிக பிரதானமாக 3 விடயங்கள் தொடர்பாக நாங்கள் இங்கே பேசுவோம். ஒன்று, இந்த பள்ளிவாயலுடைய கட்டடக்கலை தொடர்பாக இது எப்படி நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது, இதற்குள்ளே இருக்கின்ற குறிப்பாக இந்த மிஹராப், இதனுடைய தோற்றம், இதனுடைய ஒரு ஆசிக்குள்ளே இருக்கின்ற அரபிக் கெலிகிராஃபி தொடர்பான இதனுடைய லைட் செட்டிங், இதனுடைய மார்பிள் கலர் டிசைன், இதனுடைய கண்ணாடி, இதனுடைய கதவுகள், இதனுடைய பெரிய லைட், டோம் லைட், இப்படி இந்த பள்ளிவாயிலுக்குள் இருக்கின்ற இந்த மிம்பர், மிஹராப், இவ்வாறான பள்ளிவாயிலுக்குள் இருக்கின்ற கட்டடக்கலைகள் எப்படி அமைக்கப்பட்டிருக்கிறது என்பது தொடர்பாக நாங்கள் குறிப்பாக அவர்களுக்கு நாங்கள் சொல்லுவோம். இரண்டாவது நாங்கள் சொல்லுவோம், இந்த பள்ளிவாயிலே நாங்கள் என்ன செய்கிறோம் என்பது தொடர்பாக தொழுகை எப்படி நடத்தப்படுகிறது, மிம்பர் ஏன் இருக்கிறது, அசா ஏன் இருக்கிறது, ஏன் அசா கோல் ஒன்றை நாங்கள் வைத்திருக்கிறோம், மிம்பர் ஏன் வைத்திருக்கிறோம், இமாம் தொழுவிக்கின்ற இடம் எப்படி இருக்கிறது, ஏன் காபட் போடப்பட்டு வரிசையாக இந்த காபட்கள் போடப்பட்டிருக்கின்றன, அதே போன்று இங்கே நடக்கின்ற வெள்ளிக்கிழமை விசேட பிரசங்கங்கள், தொழுகைகள், ஏனைய விசேட பயான் நிகழ்ச்சிகள், குர்ஆன் மதரசாக்கள், இங்கே நடக்கின்ற இன்னென்ன கடமைகள் பள்ளிவாயிலில் நாங்கள் செய்கிறோமோ அது தொடர்பான சகல விடயங்களையும் நாங்கள் அவர்களுக்கு விளங்கப்படுத்துவோம். மூன்றாவது, இந்த பள்ளிவாயிலுடைய ஒரு வரலாறு இருக்கிறது. 1956ஆம் ஆண்டு இந்த இடத்திலே ஒரு பள்ளிவாயில் நிர்மாணிக்கப்பட்டு 1990ஆம் ஆண்டு அது ஜும்மா பள்ளிவாயிலாக புனர் நிர்மாணம் செய்யப்பட்டு 2010ஆம் ஆண்டு தொடக்கம் 2020ஆம் ஆண்டு வரைக்கும் இது பள்ளிவாயில் இப்படியான ஒரு பள்ளிவாயில் கட்டப்பட்டது என்கின்ற ஒரு சுருக்கமான வரலாறை சொல்லுவோம். இதில் முடிந்ததன் பிறகு நாங்கள் அவர்களுடைய நேரங்களை கவனத்திலே கொண்டு இஸ்லாம் தொடர்பான முஸ்லிம்களுடைய நம்பிக்கை தொடர்பான சில விடயங்களை அவர்களும் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிக்கொள்வோம். குறிப்பாக இஸ்லாம் என்பது கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்ல வேண்டும். அத்தோடு அது முதலாவது கலிமாவை சொல்லிவிட்டால் அவருக்கு 4 கடமைகள், தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ்ஜி போன்ற கடமைகள் அவர்களுக்கு இருக்கின்றன. அதே போன்று 6 நம்பிக்கைகள் முஸ்லிம்களுக்கு இருக்கின்றன. அல்லாஹ்வை ஈமான் கொள்ள வேண்டும். அதே போன்று மலாய்க்க வானவர்களை ஈமான் கொள்வது, நம்பிக்கை கொள்வது. ஓகே, ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். ஸோ எங்களோட முதலாவது பகுதி இதோடு முடிவடைகிறது. அதில் நாங்கள் விசேட நன்றியை தெரிவித்துக் கொள்ளணும் ஷேக் இல்ஹாம் பலாஹி அவர்கள் தான் மஸ்ஜிதுல் அக்ஸா பள்ளிவாசல் இமாமாக கடமை புரிந்து கொண்டிருக்கின்றார்கள். கேட்ட உடனே அவசரமாக இவ்வாறான ஒரு வீடியோ காணொலியை தயார் செய்து எங்களுக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். அவர்கள் நேரடியாக கலந்து கொள்வதில் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது இந்த நேரம். அந்த வகையில் அவர்கள் வீடியோ மூலமாக எங்களுக்கு உதவி செய்திருக்கின்றார்கள். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். அடுத்ததாக நாங்கள் ஷேக் முனீர் அவர்களை அழைக்கின்றோம். ஷேக் முனீர் அவர்களே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைசலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஷேக், உங்களுடைய அனுபவத்தை எங்களோட பகிர்ந்து கொள்ளலாமா? ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உண்மையிலே ஷேக் அல்தாஃப் அவர்கள் குறிப்பிட்டது போன்று ATMT அவேர்னஸ் த்ரூ மஸ்ஜித் ட்ரிப் என்ற அந்த நிகழ்வு உலகளாவிய ரீதியில் எடுத்துக்கொண்டால் பெரும்பாலும் குறிப்பாக பஹ்ரைன், மலேசியா, போன்ற இன்னொரு பன்முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக வாழ்கிற இந்த நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. உண்மையிலே அந்த நாடுகளை பொறுத்தவரையில் அந்த நாடுகளிலே இருக்கின்ற முஸ்லிம் அல்லாதவர்கள் என்பதை விட குறிப்பாக பஹ்ரைன் போன்ற நாடுகளை பொறுத்தவரையில் வெளிநாடுகளிலிருந்து சுற்றுலா பயணிகளாக வரக்கூடியவர்களை சுற்றுலா பிரயாணிகளை கருத்தில் கொண்டுதான் குறிப்பாக அந்த பள்ளி வாயிலில் அத்தகைய நிகழ்ச்சிகள் நடைபெறுகிறது. மலேசியா போன்ற ஒரு சில பள்ளிகளில் கூட அத்தகைய எதிர்பார்ப்புடன் தான் நடைபெறுகிறது. ஆனால் இலங்கையை பொறுத்த வரையில் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு தெரியும், இலங்கையிலே பெரும்பான்மை சமூகத்துக்குள்ளால் இன்றும் கூட நான் நினைக்கின்றேன் பெரும்பான்மையான
அவர்களிடம் உள்ள ஒரு மனப்பான்கு தான் முஸ்லிம்களுடைய பள்ளிவாயலுக்கு முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு செல்ல முடியாது ஒரு நிலைப்பாடு, ஒரு எண்ணம் தான் அவர்களுடைய மனதிலே உருவாகி இருக்கின்றது. உண்மையிலே அத்தகைய ஒரு மனோநிலைக்கு இலங்கை முஸ்லிம்களாகிய நாங்களும் கண்டிப்பாக பொறுப்பு கூற வேண்டும். உண்மையில் எங்களுக்கு தெரியும், முஸ்லிம் சமூகத்திலே ஒரு கருத்து இருந்தது, முஸ்லிம் அல்லாதவர்களை நாம் எமது வணக்க ஸ்தலங்களுக்கு உள்நுழைக்க கூடாது என்ற அத்தகைய ஒரு மனப்பாங்கு இருந்து வந்தது. குறிப்பாக CIS நிறுவனம் இலங்கையில் முதல் தடவையாக இந்த நிகழ்ச்சியை ஆரம்பித்த போது வேகாந்த பள்ளிவாயலில் தான் ஆரம்பித்தது. அந்த நிகழ்ச்சிக்கு கூட எமது நாட்டை சேர்ந்தவர்களை விட வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் தான் அன்று கலந்து கொண்டார்கள். குறிப்பாக அமெரிக்க தூதரவாலயத்தை சேர்ந்த ஒரு சிலரும் கலந்து கொண்டார்கள். ஆனால் அந்த நிகழ்ச்சியை ஆரம்பித்து அத்தோடு 1 அல்லது 2 வருடங்கள் கழிந்தன. வேறு பள்ளிகளில் அதனை எமக்கு செய்ய முடியாத ஒரு நிலை ஏற்பட்டது. ஆனால் 2ஆம் தடவையாக உண்மையிலே நாம் இந்த நாட்டிலே பல இடங்களுக்கு செல்கின்ற போது சகவாழ்வு பற்றி நல்லிணக்கம் பற்றி பேசுகின்ற போது பெரும்பான்மை சமூகத்தவர்கள் கேட்கின்ற ஒரு கேள்விதான் இந்த பள்ளிவாயல் சம்பந்தமாக கேள்வி. எனவே நாங்கள் 2வது தடவையாக அக்பர் பள்ளிவாயலில், குறிப்பாக கம்பெனி தெருவில் இருக்கக்கூடிய அக்பர் பள்ளிவாயலில் மீண்டும் இதனை நாங்கள் ஆரம்பித்த போது சமூகத்திடம் இருந்தும் ஒரு பாரிய வரவேற்பு எங்களுக்கு கிடைத்தது. குறிப்பாக எங்களுக்கு தெரியும், 2014-15 ஆகின்ற போது எமது நாட்டிலே இனவாதம் தலைவிரித்தாடுகின்ற ஒரு சந்தர்ப்பம். எனவே பெரும்பான்மை சமூகத்துக்கு குறிப்பாக இஸ்லாம் பற்றி ஒரு புரிதலை உருவாக்க வேண்டும். அதற்கான சிறந்த ஒரு நிகழ்ச்சியாக, ஊடகமாக வெல்கம் டு மை மஸ்ஜித் அல்லது ATMT என்ற இந்த நிகழ்ச்சி திட்டம் பார்க்கப்பட்டது. உங்களுக்கு தெரியும், உண்மையிலே வரலாறுகளை பற்றி பேசுகின்ற போது கசப்பான சில நிகழ்வுகளையும் உங்களுடன் கலந்து குறிப்பிட்டுக் கொள்வது மிக சிறந்தது என நினைக்கின்றேன். நாம் கண்டியிலே இத்தகைய ஒரு நிகழ்ச்சியை மேற்கொண்ட போது உள்பள்ளி வாயலுக்கு அவர்களை அழைத்து வர வேண்டாம் என பேரிகோட் போட்டு தடுத்த ஒரு சந்தர்ப்பம் இருக்கின்றது. ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் இன்று அதே பள்ளி வாயல் இந்த நிகழ்ச்சி இந்த நாட்டிலே பல பிரதேசங்களில் நடக்கின்ற போது இன்று அந்த பள்ளி வாயலுக்கு பெரும்பான்மை சமூகத்தவர்கள் தினமும் வரலாம் என்று அளவுக்கு அதனை திறந்து வைத்துட்டு இருக்கின்றார்கள். எனவே அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு தாலாவுடைய பேர் உதவியின் காரணமாக ஷேக் அல்தாஃப் அவர்கள் குறிப்பிட்டது போன்று இன்று தற்போது குறிப்பாக பொரல்ல பிரதேசத்தில் இருக்கின்ற பள்ளி வாயிலும் திறக்கப்பட்டிருக்கின்றன. முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு வந்து அந்த பள்ளி வாயிலில் உள்ள விடயங்களை பற்றி அறிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. எனவே குறிப்பாக நான் சொல்ல வருகின்ற ஒரு முக்கியமான விடயம் தான், இலங்கையை பொறுத்தவரையில் எங்களுக்கு தெரியும் ஒரு வகையான இனவாத சூழல் இருக்கின்ற ஒரு நாடு. எனவே அந்த வகையில் நாம் இந்த நிகழ்ச்சி திட்டத்தை மேற்கொள்கின்ற போது மிக கவனமாக செயற்படுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. சில சந்தர்ப்பங்கள் உண்மையிலே இந்த நிகழ்ச்சிக்கு ஷேக் அல்தாஃப் குறிப்பிட்டதை போன்று எமது நாட்டை பொறுத்தவரையில் நாம் அவர்கள் நாடி வருவதற்கு பதிலாக அவர்களை பள்ளி வாயிலுக்கு நாடி வருகின்ற ஒரு நிகழ்ச்சியாகத்தான் இதை மாற்றி அமைத்திருக்கின்றோம். எனவே இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறுபட்ட பிரதேசங்களில் கிட்டத்தட்ட 50 இத்தகைய நிகழ்ச்சிகளை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம். இதுவரைக்கும் வருகின்ற செவ்வாய்க்கிழமை கூட வத்தளையிலே அக்பர் டவுனில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளி வாயலில் எமது நிகழ்ச்சியை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். அதே போன்று வருகின்ற 25ஆம் தேதி தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தில் அமைந்திருக்கக்கூடிய பள்ளி வாயலிலே பல்கலைக்கழக மாணவர்களுக்கான ஒரு நிகழ்ச்சியையும் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். நான் நினைக்கின்றேன் ஷேக் அல்தாஃப் அவர்கள் எமது நிகழ்ச்சியிலே இருக்கின்ற விடயங்களை பற்றி ஒரு தெளிவு ஆரம்பமாக குறிப்பிட்டிருந்தார். நாங்கள் இந்த நிகழ்ச்சியின் ஊடாக என்னென்ன விடயங்களை நாங்கள் செய்கின்றோம் என உண்மையிலே தற்போது காண்பிக்கப்பட்ட ஒளிநாடாவில் காண்பிக்கப்பட்ட காத்தாங்குடி பிரதேசத்திலும் நாங்கள் ஆரம்பத்தில் 2 நிகழ்ச்சிகளை அங்கே ஏற்பாடு செய்து
அங்குள்ளவர்களுக்கும் CIS நிறுவனத்தின் ஊடாக பயிற்சி அளித்து அந்த செயற்பாட்டில் ஈடுபதற்கான துணையாக இருந்து வந்திருக்கின்றோம் என்பதை குறிப்பிட்டுக் கொள்ள விரும்புகின்றேன். எனவே அந்த வகையில் நான் நினைக்கின்றேன், எமது நாட்டில் பொதுவாக இந்த நிகழ்ச்சிக்கு வருகின்றவர்கள் பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்தவர்கள் அவர்களுடைய ஒரு நல்ல மனப்பதிவை, நல்ல ஃபீட்பேக்கை எமக்கு எப்போதும் தந்துவிட்டு செல்வார்கள். நீங்கள் சில வேளைகளில் யூடியூபுக்கு சென்று வெல்கம் டு அவர் மஸ்ஜித் அல்லது விசிட் அவர் மொஸ்க் என்ற அந்த பெயரில் தேடி பார்த்தால் இதுவரைக்கும் நாம் ஏற்பாடு செய்த ஒவ்வொரு மஸ்ஜித் டூர் பற்றியும் பெரும்பான்மை சமூகத்தவர்களுடைய கருத்துக்களை அங்கே கண்டுகொள்ளலாம். எனவே நான் நினைக்கின்றேன், குறிப்பாக எமது நாட்டை பொறுத்த வரையில் ஒரே சந்தர்ப்பத்தில் நாம் மார்க்கத்தை பற்றிய தெளிவு எமக்கு இருக்க வேண்டும். அதே போல் அவர்களுடைய மொழியை பற்றி ஒரு தெளிவு எமக்கு இருக்க வேண்டும். அதே சந்தர்ப்பத்தில் இது இரண்டு தெளிவுகளோடு பெரும்பான்மை சமூகத்தை பற்றிய அவர்களுடைய மனோநிலை சம்பந்தமான அறிவும் இந்த நிகழ்ச்சியின் போது கட்டாயமாக தேவைப்படுகின்றது. ஏனெனில் உங்களுக்கு தெரியும், எமது நாட்டை பொறுத்தில் சிறந்த உதாரணம் தான் அண்மையிலே பலஸ்தீன் இஸ்ரேல் யுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. உலகில் உள்ள அதிகமானவர்கள் பலஸ்தீனை ஆதரிக்கின்ற போது இலங்கையிலே ஒரு சிலர் இஸ்ரேலை ஆதரித்து கருத்து வெளியிடுகின்றவர்களாக மாறி இருக்கின்றார்கள். எனவே குறிப்பாக வெல்கம் டு அவர் மஸ்ஜித் அல்லது ATMT என்ற இந்த நிகழ்ச்சி திட்டத்தை நாங்கள் ஏற்பாடு செய்கின்ற போது மிக நுணுக்கமாக கவனமாக இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்கின்ற போது அவர்களது மனோநிலையை அறிந்து அதற்கேற்றால் போல் இந்த விடயங்களை செல்ல வேண்டும். அண்மையிலே நாம் வெலிகமையில் இறுதியாக ஏற்பாடு செய்திருந்த வெல்கம் டு மை மஸ்ஜித் நிகழ்ச்சியின் போது வந்திருந்த ஒரு சிங்கள சகோதரர் சொன்ன விடயம்தான், நான் பயப்படுகின்றேன் இந்த நிகழ்ச்சியின் ஊடாக சிங்கள சமூகத்தில் உள்ள ஒரு சிலர் மதமாற்றப்படுவார்களோ, இஸ்லாத்தின் மீது கவர்ச்சி ஏற்பட்டு விடுமோ என்ற ஒரு பயம் எனக்கு இருப்பதாக அவர் என்னிடம் தெளிவாக கூறினார். எனவே நான் நினைக்கின்றேன், எமது இந்த நிகழ்ச்சியின் நோக்கம் கண்டிப்பாக பள்ளி வாயில் சம்பந்தமாக இஸ்லாம் சம்பந்தமான தெளிவை வழங்குவதுதான் எமது நோக்கமாக காணப்படுகின்றது. எனவே ஆனாலும் நோக்கம் அவ்வாறு இருந்தாலும் அதனை அந்த சமூகத்துக்கு சொல்லுகின்ற போது நாம் மிக கவனமாக அவர்களிடத்திலே ஒரு பிழையான உணர்வு ஏற்படாத வகையில் அவர்கள் இஸ்லாத்தை தொடர்ந்தும் வாசிக்க வேண்டும், தேட வேண்டும் என்ற ஆர்வம் அவர்களிடத்தில் ஏற்படுத்துவதுதான் எமது ஆரம்ப முயற்சியாக இருக்க வேண்டும். இலங்கையிலே சில சந்தர்ப்பங்களில் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் ஏற்பாடு செய்த போது ஒரு சிலர் நாங்கள் ஒரு திட்டத்தோடு தெளிவுகளை வழங்கி கொண்டு செல்வோம். பள்ளிவாயலின் வெளித்தோற்றம் பற்றி, பள்ளிவாயல் உள்தோற்றத்தில் உள்ள முக்கியமான எழுதப்பட்ட பற்றி தெளிவுபடுத்துகின்ற போது இலங்கையிலே வெல்கம் டு மை மஸ்ஜித் செய்கின்ற போது உள்ள ஒரு சவால் தான், பெரும்பாலும் அந்த நிகழ்ச்சியை நாங்கள் ஏற்பாடு செய்கின்ற போது குறித்த ஊரில் உள்ளவர்களும் வந்துருவார்கள். குறித்தில் ஊர்ல ஈக்கியாக்கள் வந்து அந்த ஊரில் உள்ளவர்கள் வந்து நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கின்ற போது நாம் சில தெளிவுகளை வழங்குகின்ற போது அவர்கள் வந்து ரகசியமாக சில சமயங்களில் குறித்த பள்ளிவாயலின் இத்தகைய ஏற்பாடு செய்யுமாறு நாங்கள் வேண்டிக் கொள்வோம். விடயங்களை அறிவிடம் அது பற்றி கேட்கலாம். ஓகே ஷேக், ஜஸாக்கல்லாஹ் ஹைரன்.
ஷேக் முனீர் முலாஃபரை பொறுத்த வரைக்கும் நீண்ட அனுபவம் மிக்கவர். இந்த துறையிலும் விசேடமாக இந்த இலங்கையில் நடந்த அவ்வளவு மஸ்துவர்லையும் சீனியர் டூர் கைடாக பெரும்பாலான டூர்கள் இருந்த அனுபவம் அவருக்கு இருக்கின்றது. அந்த அனுபவத்தோடு அவர் உங்கள் முன் போது இருக்கின்றார். இந்த நிகழ்ச்சி திட்டத்தின் சக்சஸ் உங்களுக்கு இந்த இருக்கிற போட்டோல பார்க்கலாம். நாட்டின் தலைமைகள் கூட எங்களுக்கு செய்திகளை சொல்லக்கூடிய ஒரு சிறந்த வாய்ப்பாக அது அமைந்திருக்கின்றது. அந்த வகையில் இதுவரை குறிப்பிட்ட விடயங்கள்ல உங்களுக்கு எதுவும் கேள்விகள் கேட்க இருந்தால் நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். அன்மியூட் பண்ண பின்னால உங்களுக்கு உங்களோட கேள்விகள் கேட்கலாம். யாருக்கும் கேள்விகள் இருக்குதா? ஷேக், ஒரு நிகழ்ச்சி யாருக்காவது இவ்வாறு நிகழ்ச்சியில ஆரம்பிக்கணும் என்று இருந்தார், அவர்களுடைய பிரதேசத்தில் ஆரம்பிக்கணும் அல்லது ஆல்ரெடி நடைபெறுகின்ற நிகழ்ச்சியில் அவர்கள் வந்து கலந்து கொண்டு பயிற்சி பெற்று ஒரு வாலண்டியராக இருக்க வேண்டுமாக இருந்தால் அது சம்பந்தமான ஒரு தெளிவுரை வழங்கலாமா? ஓகே, ஜஸாக்குல்லாஹ் ஹைர். குறிப்பாக யாராவது எமது ஊரிலும் இந்த நிகழ்ச்சி நடைபெற வேண்டும் என ஆசைப்பட்டால் அல்லது விரும்பினால், குறிப்பாக CIS நிறுவனத்தின் உப தலைவராக செயற்படக்கூடிய ஆசிப் ஹுசைன் அவர்களை தொடர்பு கொள்ளலாம் அல்லது என்னையும் தொடர்பு கொள்ளலாம். என்னை தொடர்பு கொண்டால் நான் அவர்களுடனான தொடர்பை ஏற்படுத்துவேன். வலிமையாக நாங்கள் செய்கின்ற ஒரு முறைதான், உதாரணமாக குறித்த ஒரு பிரதேசத்தை எடுப்போம். குருநாகல் சியம்பலா கட்டுவ என்ற இடத்தை உதாரணமாக எடுத்தால், அங்குள்ள ஒருவர் எம்மை அழைத்து எமது ஊரிலும் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும் என சொல்லுவார். அப்போது நாங்கள் சொல்லுவோம், ஓகே, நாங்க ரெடி. முதலாவது விஷயம், குறித்த நிகழ்ச்சி சம்பந்தமாக அந்த பள்ளி வாயில்ல உள்ள நம்பிக்கையாளர் சபையோடு நாங்க ஒரு உரையாடலை வச்சுக்கொள்ளும். ஏன்னா பள்ளிகளை பெரும்பாலும் பரிபாலிக்கக்கூடிய நம்பிக்கை ஊர்ல ஒருத்தருக்கு விருப்பம் வந்தன்னு சொல்லி எங்களுக்கு போய் தாங்க செய்யல. கண்டிப்பா அந்த பள்ளியிட நம்பிக்கையாளர் சபை எமக்கு அனுமதியை தரணும். எனவே அந்த வகையில அடுத்தது கேட்பாங்க, நம்பிக்கையாளர் சபை கோல் பண்ணுவாங்க, நாங்க ரெடி, நாங்க என்ன செய்யணும். அப்ப அடுத்த ஸ்டெப்பாக நாங்க CIS நிறுவனத்துல இருந்து ஒருவர் அல்லது இருவர் அல்லது மூவர் ஒரு அப்பாயின்மெண்ட் எடுத்து அந்த நம்பிக்கையாளர் சபையிலேக்கு ஆக்களை சந்திக்க முடியுமான ஒரு நேரத்தை ஒதுக்கி நாங்க அந்த பள்ளி வாயிலுக்கு போவோம். அங்க போய் நாங்க அவங்களுக்கு ஒரு பிரசன்டேஷனை போட்டு காட்டுவோம். ஊர்ட பாட்டு என்ன, எங்களுக்கு CIS நிறுவனம் என்ற வகையில நாங்க என்ன பாட்டை மேற்கொள்வோம். ஊர்ட பாட்டை பொறுத்த வரையில பள்ளிக்கு அந்த குறித்த நிகழ்ச்சிக்கு ஆக்களை அழைக்கியது, அந்த மாதிரி பள்ளியை ஏற்பாடு செய்வது, சில வேளைகள்ல அழைப்ப குடுக்கு ஆக்கள் வருகின்ற போது அவர்களுக்கான சிற்றுண்டி ஏற்பாடு செய்து அந்த மாதிரி விஷயங்களை நாங்க அவங்களுக்கு தெளிவுபடுத்துவோம். இந்த வேலையை நீங்க செஞ்சு தரணும். அதே போல நாங்க சொல்லுவோம், CIS எங்கட பாட்டு என்ன எடுத்து நாங்க அவங்களுக்கு கிளியர் பண்ணுவோம். அதுல ரெண்டு தரப்பும் அக்ரி ஆகினா நாங்க அந்த நிகழ்ச்சிய குறித்த பள்ளி வாயில்ல மேற்கொள்வோம். அடுத்தது குறிப்பாக அந்த பிரதேசத்துல உள்ளவங்க எங்களோட இணைந்து வேலை செய்ய விருப்பமாக இருந்தால், சில நேரம் எங்களுக்கு ஆரம்பமாக அவங்கள வாலண்டியர்ஸாக எங்களோட இணைத்து கொண்டு, உதாரணமாக அந்த குறித்த பிரதேசத்துல நாங்க மெஹந்தி கோனர் ஒன்று வைப்போம். அந்த மெஹந்தி கோனருக்கு உரிய யாராவது விருப்பமான ஆக்கள், எங்களுக்கு வாலண்டியர்லி சப்போர்ட் பண்ண ஆக்கள் இதான் நாங்க அவங்களை ஏற்றுக்கொள்ளும். அதே மாதிரி டெமோன்ஸ்ட்ரேஷன் கைஸ் யாராவது வாலண்டியராக வர விருப்பம் அவங்களை இணைத்துக் கொள்வோம். அதை நான் அந்த பங்களிப்பை செய்தேன் என்று சொல்லி எங்களுக்கு அந்த தினத்துல உள்ள சில முக்கியமான அந்த விடயங்களுக்காக நாங்க ஆக்களை ஒவ்வொருத்தருக்கு வேலைகளை பிரிச்சு கொடுப்போம். அப்ப ஊர்ல உள்ளவங்களும் சில நேரம் வந்து சிலர் இந்த வேலைகளுக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன்னு பாரம் எடுப்பாங்க. ஒருத்தர் டூர் கைடாக நான் ஈக்கோணும் என்று ஆசைப்பட்டா நான் நினைக்கிய அவருக்கு கண்டிப்பாக CIS நிறுவனம் நாங்க தொடர்ந்தும் ஒரு மாதம் அல்ல 2 மாதத்துக்கு ஒருக்க சில பயிற்சிகளை வழங்கி வார, அவங்களுக்கான சில ட்ரைனிங்களை கொடுத்து வார,
அந்த ட்ரைனிங்கள்ல இணைந்து அவங்க பங்கு கொண்டது பின்னால நாங்க அவங்களே எங்கட அடுத்தடுத்த பள்ளி விசிட் ப்ரோக்ராமுக்கு கூட்டிக்க போற டைம்ல நாங்க அவங்கள கூட்டிக்க போவோம். ஏன்னா எங்களுக்கு பெரும்பாலும் இந்த நிகழ்ச்சிகளை நாங்க இலங்கையை பொறுத்த வரையில விடுமுறை தினங்கள்ல இல்லாம அரச நிறுவனங்கள் இயங்குகின்ற தினத்துலதான் வைப்போம். வீக்கெண்ட்ஸ்ல இல்லாம வீக் டேஸ்லாம் வைப்போம். எனவே அந்த டைம்ல எங்களுக்கு எவ்வளவுதான் ட்ரெயினர்ஸ் இருந்தாலும் சில டைம்ல ஷார்டேஜ் ஆகும். ஒவ்வொருத்தருடையும் வேலை பழுக்கள் இதுல எல்லாருமே வாலண்டியர் பேஸ்ல தான் வேலை செய்யுது. எனவே அந்த வகையில அவங்களோட டைமை அட்ஜஸ்ட் பண்ணி வரக்கூடிய டைம் ஆயிடும். எனவே அதனால நாங்க எங்கேயும் யாரும் ட்ரைனிங் விருப்பப்படுகிற டைம்ல நாங்க அதை கண்டிப்பா செய்வோம். இப்ப நாங்க இந்த நெக்ஸ்ட் வீக் கூட பெரும்பாலும் ஹக்கானியா மதரசா உள்ள சில மாணவர்களுக்கு அந்த ட்ரைனிங்கை கொடுக்கணும்ன்றதுக்கான ஒரு பிளான CIS நிறுவனம் செஞ்சுக்கு அங்க போறதுக்கான அப்படி உங்களோட ஏரியாவுல பல ரீக்கியண்டா ஒரு தொகையினர் இருந்தா எங்களுக்கு அவங்கள டார்கெட் பண்ணி அவங்களுக்கு இந்த ட்ரெயினை பண்ணி கொடுக்கலும் அந்த ட்ரைனிங்ல அவங்களுக்கு ஏற்பாடு செய்து அவங்களோட ஊர்ல எங்களோட 2-3 வளவாளர்களை அனுப்பி அந்த வேலையும் எங்களுக்கு செஞ்சு கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அப்ப ஷேக் முனீர் சொன்னது போன்று வாலண்டியர் பண்ணுவதற்கு பல வாய்ப்புகள் இருக்கின்றது. டூர் கைடாக மட்டும் இருக்கணும் இல்லை, நீங்க ஒரு ஆர்கனைசராக இருக்கலாம், கோஆர்டினேட்டராக இருக்கலாம், அல்லது ஒரு அரபிக் கலிகிராஃபி ஆர்டிஸ்டாக இருக்கலாம். இப்படி எந்த துறையில் உங்களுக்கு வாலண்டியர் பண்ண முடியுமோ அவற்றுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. நீங்கள் இணைந்து கொள்ளலாம் இன்ஷா அல்லாஹ். சோ அடுத்த கேள்விக்கு போக முன்னால யாருக்காவது பேசணுமா? ஒரு ஆள் கையை தூக்குன மாதிரி இருந்தது. திரும்ப ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்கன்னு சொன்னா அவங்களை அன்மியூட் பண்ணலாம். யாருக்காவது கேள்வி கேட்கணுமா? சகோதரர் ஷஃப்ரின் அவர்கள் உங்களுடைய கேள்வி கேட்கலாம். நான் வந்து ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டியில ஏற்கனவே நாங்க ட்ரெயின் பண்ணினோம் செஞ்சு ஒரு இது ஒன்று செய்யறது ஓப்பன் டே ஒன்று மாதிரி. இப்போ நான் இப்போ காத்தாங்குடி அக்ஸா மஸ்கோல கம்பேர் பண்ண போல இப்போ எங்களோட மொஸ்ட்ல வந்து ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் குறவு தானே. இப்போ ஜனாசா ரூம் உண்டு, அப்படி நிறைய விஷயம் செய்யலாமே. இப்போ நான் ஒரு யூனிவர்சிட்டியில செய்யறேன்டா இதை மாதிரி செஞ்சுக்கலுன்ற எந்த விஷயத்த இன்க்ளூட் பண்ண அப்படின்ற விஷயத்த கேக்குது. கேட்ட கேள்வி என்னன்னு சொன்னால், அவர் கேட்ட கேள்வி என்னன்னா, இப்ப யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் இந்த பள்ளிவாசல் சிம்பிளாக இருக்கும். சோ நான் எதிர்பார்க்கிற அளவுக்கு கட்டிட நிர்மாண கலையோ அல்லது ஜனாசா ரூம் இப்படியான எல்லா வசதிகள் இருக்காது. அப்படியான நிலையில நாங்க இதை எப்படி மேனேஜ் பண்ணி கொள்றதுன்னு சொல்லி. உண்மையில அவர் சொன்னதுல ஏன்னா இலங்கையில் உள்ள ஒரு அந்த நிறைய சில பள்ளிகளை பார்த்தா அதுல மிஹ்ராபும் ஈக்காது. அடுத்தது சில பள்ளிகளை கொண்டு போனா சில நேரம் மெம்பர் ஈக்காது. அந்த மாதிரி இஷ்யூஸ் ஈக்கிற டைம்ல அவங்களுக்கு அண்மையில உள்ள ஊர்ல உள்ள அந்த எங்கட இந்த நிகழ்ச்சியக்கு ஏத்த வடிவத்துல உள்ள ஒரு பள்ளியை நாங்க தெரிவு செய்யறதுதான் மிகச்சிறந்தது என்ன நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்ப உதாரணமா சில நேரம் கேம்பஸ்ல அவங்களுக்கு அந்த புள்ளைய வெளியே கொண்டு போகலாம், உள்ளுக்குள்ள பள்ளியில தான் செய்யணும்டா ஒரு டெம்பரரியாக அந்த வடிவத்தை எங்களுக்கு எழுதிச்சாரி ஒரு வரைஞ்சி சாரி செய்யலும். அந்த எங்களுக்கு வெளியே ஒரு பள்ளிக்கு போகலாத ஒரு சிச்சுவேஷன். உதாரணம் அரசனமாய் ஜனாசாக்களை பொறுத்தவரை உண்மையிலே இப்ப பஹ்ரைன்ல மலேசியா போன நாடுகள்ல ஜனாசா சம்பந்தமா அந்த விஷயங்களை காட்டுகள்ல ஆமா அப்படி செய்யறது இல்ல. ஆனா இலங்கையில ஏன் நாங்க அதை காட்டுகண்டா, இலங்கையில் உள்ள பௌத்த சமூகத்தை பொறுத்த வரையில முஸ்லீம்கள ஜனாதா விடயங்கள்ல அவங்களுக்கு ஒரு பிடி ஒண்டிக்கு விருப்பம் ஒண்டிக்கு. அப்ப அந்த பிடி அந்த விருப்பத்தை தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு பெரிய ஒரு சான்ஸாக இருக்கு. ஏன்னா இலங்கையில முஸ்லிம்கள சமூகத்தை பொறுத்த வரையிலும் அவங்களோட ஜனாசாக்களை கிட்டத்தட்ட 3 நாள் 4 நாள் 5 நாள் அப்படியெல்லாம் வச்சு கொண்டிருப்பாங்க. அப்ப முஸ்லிம் சமூகத்தை பொறுத்தல ஏன்னா இப்ப இல்ல இந்த எக்கனாமிக் கிரைசிஸுக்குள்ளால இந்த சிம்பிள்சிட்டியை காட்டுகிற டைம்ல அவங்க அந்த இன்னும் அட்ராக்டிவாக ஏலும். அப்ப எனவே அவருக்கு நான் சொல்லுற பதில் தான், சில நேரம் அவன பள்ளியில அங்கேதான் செய்யணும்டா அண்மையில உள்ள பள்ளி ஒன்றுல ஜனாசா சம்பந்தமான அந்த விடயங்களுக்கு சப்போர்ட் பண்ணுச்சுன்னா கண்டிப்பாக நான் நினைக்க எந்த ஊர்லயும் உள்ளவங்க இந்த நோக்கத்தை சொல்லி சொன்னா ஷுவராக ஹெல்ப் பண்ணுவாங்கன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. அப்ப இது சம்பந்தமாக வேற எதுவும் யாருக்கும் கேள்விகள் கேட்க இருக்கு? போன கிழமை கூட நான் ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்பேன். நான் போன வியாழக்கிழமை
வியாழனால செவ்வாய்க்கிழமை மகரகமையில இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் காலேஜ், இங்கிலீஷ் டீச்சர்ஸ் காலேஜ் ஒரு 200 பேர் சிங்களாக்கள், அவங்க எல்லாம் முழுக்க முஸ்லீம் அல்லாதவர்கள். அங்க ஒரு ஸ்பீச் பண்ணுற டைம்ல நான் இந்த வெல்கம் டு மை மஸ்ஜிதை பத்தி அவங்களுக்கு சொன்னேன், இப்படி ஒரு நிகழ்ச்சியை நாங்க செய்தேன்னு சொல்லி. அந்த நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு பின்னால பீடாதிபதி, அங்குள்ள பௌத்த மத குரு எல்லாரும் வந்து என்னட்ட சொன்னாங்க, மௌலைத்துமா මේක අපි අනිවාර්යයෙන්ම කරන්න ඕන, අපිත් කැමති අපි එක් කරන්. அப்ப அந்த சமூகத்துக்குள்ள ஒரு எதிர்பார்ப்பு விருப்பம். அப்ப நாங்க பைசாம் பார்த்த மகரகமேக்கு அண்மையில உள்ள பள்ளி உதாரணமா தெய்வலைய செலக்ட் பண்ணி தெய்வலைக்கு இவங்களை கொண்டு போக அந்த யோசனையில தான் நீக்கி நான் இன்னும் அதை கோஆர்டினேட் பண்ணி கொள்ளலாமே இருக்கிய. ஏன்னா நாங்க அடுத்தது உண்மையில எங்களுக்கு கிடைக்கிய சந்தர்ப்பத்தில் எல்லாத்தையும் இந்த சப்ஜெக்ட்ஸோட பேசணும் எங்களுக்கு கிடைக்கும். அப்ப அவங்கள்ட்ட இன்ட்ரெஸ்ட் உண்டு. பண்டைக்கு கரிட்டாஸ் நிறுவனம் காலியில பள்ளி ஒன்றுல வந்து அவங்களுக்கு இந்த நிகழ்ச்சியை செல்லுறாங்க. இன்னைக்கு மாஷா அல்லாண்டு இந்த நாட்டுல சிங்கள சமூகம் எங்களுக்கு தொலைபேசி அழைப்பை எடுத்து எங்கட ஃபுல்லேக்கு இதை செய்யணும். ஸ்கூலல் உதாரணமா எக்வனஸால கால் பண்ணி எங்கட இந்த கிளாஸ் வாராக்களுக்கு செய்யணும். மாஷா அல்லா நாங்களுக்கு கிடைக்கிய சந்தர்ப்பம் எல்லாத்தையும் நாங்க பயன்படுத்தும் வேண்டியதான் என்ற கோரிக்கை. அதாவது இப்ப ஷேக் சொன்னது போல அந்த தடைகள் இருந்தா அதுக்குள்ள இருக்கிற சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி முடியுமான வரைக்கும் நாங்க அந்த நிகழ்ச்சியை நிப்பாட்டி கொள்ள தேவையில்லை, நிறுத்திக் கொள்ள தேவையில்லை. சொன்ன மாதிரி முடியுமான வரைக்கும் எல்லா முயற்சிகள் செய்யறது. அப்படி முடியாம போகுமாக இருந்தால் அவங்களுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு மாடல் மாஸ்க், ஷேக் சொன்னது போல ஒரு மாடல் மாஸ்கையாவது செய்து வைத்து அவங்களுக்கு அந்த சந்தர்ப்பத்தை படுத்த வேண்டும். பள்ளி இல்ல, வசதி இல்லைன்னு கேன்சல் பண்றதை விட அது பிரயோசனமாக இருக்கும். உதாரணமாக இப்ப நாங்கள் இங்க சவுதி அரேபியால இந்த நிகழ்ச்சி திட்டத்தை நடைபெற்று கொண்டிருக்குது. அப்ப அதுல நாங்க யோசிச்சது எப்படின்னா, ஷேக் சொன்ன மாதிரி எங்களுக்கு இங்க மக்கா மதீனா சம்பந்தமாக நிறைய கேள்விகள் சந்தேகங்கள் அவங்களுக்கு இருக்குது. அப்ப எனவே நாங்க மக்கா மதீனா சம்பந்தமாக ஒரு எக்ஸிபிஷன் போஸ்டர்ஸ் உருவாக்கி வச்சிருக்கிறோம். அது மூலமாக மக்கா மதீனா என்ன அது சம்பந்தமான மேலதிக தகவல்களை நாங்க அவங்களுக்கு கொடுக்குறோம். அதே மாதிரி இப்ப ஜனாசா என்பது ஷேக் சொன்னது போல இலங்கைக்கு அது முக்கியத்துவம் பெறுகிறது. சோ கட்டாயம் நாங்க ஒரே சிஸ்டம் தான் இருக்கணும் இல்ல, அந்த நாட்டு நிலைமைகளுக்கு ஏற்ற அடிப்படையில சில மாற்றங்களோடு எங்களுக்கு செய்து கொண்டு செல்லலாம். வேற யாரும் கேள்வி கேட்கணுமா? ஹேண்ட் ரைஸ் பண்ணால் உங்களுக்கு அன்மியூட் பண்ணலாம். எனக்கு வீடியோக்கு வந்து கொள்ள இல்லைன்னா நான் ஹைவேல டிரைவ் பண்ணி கொண்டு இருக்கேன். ஓகே ஓகே ஷேக், ஜஸாக்கல்லாஹ். உண்மையில ஜஸாக்கல்லாஹ். அழைத்த உடனே இந்த நேரத்துக்கு ஓகே பண்ணி ஷேக் முனீர் முன் வந்தாங்க நிகழ்ச்சி செய்யலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். அப்போ இதுல வந்து இப்ப இந்த கலந்து கொண்டு இருக்கிறவங்க, இதுக்கு பின்னால சில நேரம் இந்த வீடியோ ரெக்கார்டிங் பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடியவர்களுக்கு நாங்க சொல்லிக்கொள்ளக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னால், இது ஒரு சிறந்த வாய்ப்பு. இதை நாங்கள் முடியுமான வரைக்கும் பயன்படுத்தி கொள்ள பார்க்க வேண்டும். இதே பெரிய ஒரு ப்ரொஜெக்டாக, கஷ்டமான ப்ரொஜெக்டாகவும் பார்க்க தேவையில்லை. இப்ப சில இடங்களை நாங்க பார்க்கிறோம் என்னன்னு சொன்னால், எங்களுக்கு இப்படி ஒரு ஒன் டே ப்ரோக்ராம் செய்யறா செலவு அளிக்கிறதுக்கு யாரும் இல்லை, ஏற்பாடு செய்ய யாரும் இல்லை, இப்படி ஒரு பைனான்சியல் பொருளாதார பிரச்சனையை முன் வச்சுட்டு செய்யாம இருக்கிறாங்க. சோ அவங்களுக்கான வழிகாட்டல் என்னன்னு சொன்னால், இந்த நிகழ்ச்சியை செய்யும் போது கட்டாயம் பெருசா செய்யணும்னு இல்லை, நீங்க சிம்பிள் ஸ்டார்ட் பண்ணலாம், இலகுவாக ஆரம்பிக்கலாம். எப்படின்னு சொன்னால், முதலாவதாக ஏரியால இருக்கிற குறிப்பிட்ட ஒரு 10 பேர், முக்கியமான ஒரு 10 பேர் அல்லது 5 பேரை மட்டும் அழைத்து அவங்களுக்கான ஒரு சுற்றுலாவை ஏற்பாடு செய்யலாம். அதற்கான வளவாளரை நீங்கள் சிஐஎஸ் மூலமாக, நிறுவனங்கள் மூலமாக பெற்றுக்கொள்ளலாம். அப்ப சிம்பிளாக இந்த டூரை முடிக்கலாம். இது ஒரு பெரிய செலவும் இல்லை, பெரிய ஏற்பாடும் இல்லை. இது உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸை தரும். அதுக்கு பின்னால உங்களுக்கு மெல்ல மெல்ல டெவலப் பண்ணக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அதே போல டூர் கைடை பொறுத்த வரைக்கும் கூட உங்களுக்கு ஆரம்பத்துல உங்களுக்கு கிட்ட இருக்கிற யாராவது ஒரு ஆளை மெல்ல கைட் பண்ணி ட்ரெயின் பண்ணி கொள்ளுவீங்களாக இருந்தால் உங்களுக்கு அவரை பள்ளி இமாமாக கூட இருக்கலாம், பள்ளி இமாமை கூட நீங்க ட்ரெயின் பண்ணி வைப்பீர்களாக இருந்தால் பின்னால உங்களுக்கு சின்ன சின்ன பாக்கெட் மீட்டிங்ஸ் ஏற்பாடு செய்யலாம். ஏரியாவில் இருக்கிற ஏதாவது ஒரு நிகழ்ச்சி திட்டம் நடக்கும் போது அவர்களே உங்களை அழைப்பார்கள் அல்லது அவங்களே கேட்பாங்க, உங்களோட பள்ளிக்கு எங்கள் ஆக்களை வந்து காட்டலாமா அப்படின்னு சொல்லி அந்த ரெப்போ உருவாக்கி கொள்ளலாம். எனவே சிம்பிள் ஸ்டார்ட்டும் உங்களுக்கு செய்யலாம், பெரிய நிகழ்ச்சிகளும் செய்யலாம். உங்களுடைய வசதி வாய்ப்புகளுக்கு ஏற்ற முறையில நீங்க அந்த ஏற்பாடுகளை செய்து கொள்ளலாம். இன்ஷா அல்லாஹ். கலந்து கொண்டவங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் கேட்டுக்கொள்ளணுமா? அந்த உங்களுக்கு சொல்ல இல்லாம இதுவரைக்கும் கலந்து கொண்ட நிகழ்ச்சிகள்ல பெரும்பாலும் கேட்கப்பட்ட கேள்விகள் சமரி உண்டு. அவ்வாறான கேள்விகள் தான் வருது பெரும்பாலும் அப்படின்னு.
பெரும்பாலும் கேட்கப்பட்ட கேள்விகள் ஒன்று பெரும்பாலும் இந்த மாடருக்கு சம்பந்தமான கேள்வி வரும். மிருகவத ஏன்னா பௌத்த சமூகத்தை பொறுத்தவரையில அதை ஒரு பெரிய இஷ்யூவா பார்க்கிறார்கள். எனவே அந்த கேள்வியை கேட்பாங்க. ரெண்டாவது இஸ்லாம் பெண்களை அடிமைப்படுத்த ஒரு மார்க்கமா என்ற கேள்விய கேட்பாங்க. மூணாவது நாங்க ஜனாசாக்களை தெளிவுபடுத்துகிற டைம்ல ஏன் முஸ்லிம்கள் இந்த ஜனாசாக்களை மௌத்தாகினா வெட்ட விடாம எடுக்கிறதுக்கு அடிக்கடி சட்டத்தோட முரண்படுவாங்க. அடுத்தது குறிப்பாக சில சந்தர்ப்பங்கள் கேட்பாங்க, ஏன் நீங்க இந்த பள்ளிக்கு வரையிலும் எங்களுக்கு கௌபத்துல்லாவுக்கும் முஸ்லிம் அல்லாதவர்களை வரவிட மாட்டாங்களே என்ற கேள்வியை கேட்பாங்க. அடுத்தது திருமணம், பலதார மனம் சம்பந்தமான கேள்வியை இஸ்லாம் பலதார மனம் சம்பந்தமாக பத்தி கேட்பாங்க. அடுத்தது சஹ்ராண்ட போம்பைக்கு பின்னால அல் குர்ஆன்ல உள்ள சில வசனங்களை சொல்லி கேள்வி கேட்பாங்க. ஆனா இப்ப அந்த நிலை குறைஞ்சி, இப்ப அந்த கேள்விகள் கேட்கறது இல்லை. பள்ளியில நீங்க வால் வச்சது அதை வச்சது அதெல்லாம் அந்த 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 டைம்ல கேட்டாங்க. எனவே சில கேள்விகள் காலத்தை பொறுத்து வரும். இப்ப நான் எனக்கு இப்ப நாங்க மொஸ்டுவர் செஞ்சா கண்டிப்பாக நாளைக்கு அடுத்த கிழமை செய்த டைம்ல இஸ்ரேல் சம்பந்தமான கேள்வி வரும், பலஸ்தீன் சம்பந்தமான கேள்வி வரும். அதே நேரம் இப்ப அந்த இந்திக தொட்டவத்தை சொல்லிக்கிய விமர்சனம் சம்பந்தமாக அந்த கேள்விகளுக்கு நாங்க ரெடியாக வேண்டி வரும். எனவே அந்த இப்படித்தான் அந்த இப்ப உதாரணமாக கொரோனா டைம்ல சம்பந்தமான கேள்விகள் வார அந்த டிலேயாக வார கேள்விதான் மிருகவத சம்பந்தமா, பலதார மனம், இந்த மையத்து சம்பந்தமாக, பெண் ஃபெமினிசம் சம்பந்தமாக இந்த கேள்விகள் அது எப்பவும் வார. சில கேள்விகள் காலத்துக்கு காலம் மாறி வாரது. அப்போ இப்ப கலந்து கொண்டவங்க யோசிக்கலாம், எப்படி எல்லாம் எனக்கு இந்த நிகழ்ச்சி திட்டத்துல இணைந்து கொள்ளலாம் அல்லது கலந்து கொள்ளலாம் என்று நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதுல இப்போ உதாரணமா பயம் இல்லாம இறங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. என்னன்னு சொன்னால் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பர்ட் ட்ரெயினர்ஸ் கைட் பண்ண ரெடியாக இருக்கிறாங்க. அப்ப அந்த வகையில ஒவ்வொரு மெத்தட்ல உங்களுக்கு ஆரம்பிக்கலாம். உதாரணமாக இப்ப நீங்க உங்களுக்கு அந்நிய மக்களோடு சேர்ந்து பழகக்கூடிய வாய்ப்பு இருக்குமாக இருந்தா ஜஸ்ட் ஒரு இன்விடேஷன் சொல்லலாம். உங்களுக்கு ஒரு பள்ளி வாசல பார்க்க ஆசை இருக்குதாண்டு எஸ்ன்னு சொன்னாங்கன்னா நீங்களே ஒரு பள்ளியோட பேசி போய் சுத்தி காட்டிட்டு வந்துடலாம். அதுக்கான கைடன்ஸ் தேவை என்றால் இந்த மேலே சொன்ன அந்த நம்பர்ஸோட பேசுனீங்கன்னு சொன்னா பேசிக் கைடன்ஸோ டூர் கைட் தேவைடா டூர் கைடை தருவாங்க. இது ஒரு சிம்பிள் ஸ்டார்ட்டாக இருக்கும். அதே மாதிரி உங்களோட ஏரியால ஒரு பள்ளியில பேசி இதை ஆரம்பிக்க இயலுமாக இருந்தால் ரெட் மாஸ்க் போலையோ அல்லது மஸ்ஜித் அக்ஸா போலவோ அல்லது பொரல்ல பள்ளி போலவோ நீங்களும் ஒரு பள்ளியில ஆரம்பிக்கக்கூடியதுக்கு பின்னணியாக நீங்க இருப்பீங்களா இருந்தால் அது ஒரு சதகா ஜாரியாவாக மாறும். அதாவது எவ்வளவு காலம் அதுல மக்கள் பிரயோசனம் அடைகிறாங்களோ அந்த நன்மையை ஆரம்பித்து வச்ச என்ற வகையில நன்மைகள் வந்து சேரும். சோ அப்படி நாங்கள் எல்லாரும் யோசிப்போம், இந்த நிகழ்ச்சியை எப்படி எங்களுக்கு இன்னும் மேல கொண்டு போகலாம், அதுல என்னுடைய பங்களிப்பை எப்படி நாங்கள் வழங்கலாம் என்று நாங்கள் யோசிப்போமாக இருந்தால் இது ஒரு சிறந்த சந்தர்ப்பமாக பயன்படுத்திக் கொள்ளலாம். அடுத்த முக்கியமான ஒரு விஷயம் தான், சில நேரம் இதுல உள்ளாக்கள் யார் சரியா இலங்கையில இப்போ ஒரு மொழி சம்பந்தமான ஒரு திட்டம் பெய்து கொண்டிருக்கு. ராஜ்ய பாஷா சகா ஜாதிக பாஷான், குறிப்பாக அரச நிறுவனங்கள்ல வேலை செய்தாக்களுக்கு 120 அவர் 160 அவர் 200 அவர்ஸ் கோர்ஸ் பெய்து கொண்டிருக்க. இந்த கோர்ஸை பெரும்பாலும் எனக்கு தெரிஞ்ச அளவுல உதாரணமாக என்னோட முஸ்லிம்ஸ் செய்த இந்த தென் மாகாண சைட்ல மத்திய மாகாணத்துல முஸ்லிம் ஆசிரியர்கள் தான் இந்த கோர்ஸை செய்த. அதே மாதிரி மேல் மாகாணத்துல நானும் நிறைய இடத்துக்கு போயிருக்கேன். அதுல 100-200 அரச ஊழியர்கள் முஸ்லிம் அல்லாதவர்கள் இருப்பாங்க. அந்த அவங்களோட நிகழ்ச்சியில ஒன்றுதான் எல்லா மதஸ்தானங்களுக்கும் ஒரு விசிட் பண்ணி அவங்களோட கலாச்சாரத்தை அறிஞ்சு கொள்ளுது. எனவே உங்களை இங்க இதுல உள்ளவங்க யார் சரி அந்த டச் இருந்தா வேலை அவங்களோடையும் நாங்க கண்டினியூவாக அப்படி செஞ்சுவார். இப்ப நாளைக்கு நெக்ஸ்ட் வீக் 21ஆம் தேதி மல்வான பள்ளிக்கு அப்படி ஒரு அழைப்பிக்கு, அதே நேரம் கம்பளையில கண்டியில நான்
வெலிகம, மாத்தர, கழுத்தர, அந்த மாதிரி நிறைய இடங்களுக்கு போயிருக்கேன். அதில் உள்ளவர்கள் எனவும் கூட தொடர்பு கொண்டு நான் போய் அந்த வெல்கம் டு மை மஸ்ஜித் அவங்களுக்கு ஒரு ஓபன் செஷன் ஆக சில நிறைய கேள்வி கேட்பாங்க. ஏன்னா அரச துறையில் உள்ளாக்கள் படிச்சாக்கள், எனவே அவங்க வித்தியாசமான கேள்விகள் எல்லாம் கேட்பாங்க. உங்களுக்கு அந்த லிங்குகள் அதை நீங்க பயன்படுத்தணும். எஸ், ஷேக் சொன்னது போல இன்னொரு வாய்ப்பு தான் ஸ்கூல்ஸை பொறுத்த வரைக்கும் பாடசாலைகள்லயும் அந்த மாதிரி ஒரு சுற்றுலா செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது மத ஆலயங்களுக்கு. அப்படி செல்லும் போது அவங்க முஸ்லீம் சார்பாக எங்க போகலாம் என்ற அந்த நாலேஜ் இல்லை என்ற காரணத்தால அதை அவாய்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு அவங்களுக்கு இருக்கின்றது. ஸோ நாங்க அப்படி சொன்னது போல அந்த செய்தியை நாங்கள் அவங்களுக்கு சரியான முறையில் எத்தி வைப்போமாக இருந்தால் அவர்களும் எங்களை கான்டாக்ட் பண்ணுவார்கள். இது கொழும்பில் கூட எங்களுக்கு சில பாடசாலையிலிருந்து கிடைச்ச செய்தி தான். இந்த மாணவர்கள் சொன்னாங்க, எங்களுக்கு பள்ளி வாசலுக்கு போறதுக்கு தெரிய எந்த பள்ளியில எடுப்பாங்கன்னு சொல்லி எங்களைய, அதெல்லாம் நாங்க கோவில் பன்சலை இந்த மாதிரி சர்ச்சோட நாங்க முடிச்சு கொள்றது எங்களோட டூர் அப்படின்னு சொல்றது. ஸோ இதோ நல்ல சந்தர்ப்பம். அப்ப அப்படியான தகவல்கள் இருந்தால் நீங்க கட்டாயம் மக்களுக்கு அறிவிக்க வேண்டிய ஒரு தேவையும் இருக்கின்றது. வேற யாருக்கும் இது சம்பந்தமா ஏதாவது கருத்துக்கள் தெரிவிக்கணுமா, கேள்விகள் கேட்டுக்கொள்ளணுமா? இன்னும் ஒரு 4 நிமிடங்கள் இருக்கு இந்த நிகழ்ச்சியை முடித்துக் கொள்வதற்கு. கருத்துக்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணி சொல்லலாம், அல்லது கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். உங்களுக்கு முடியுமாக இருந்தால் ஆன்லைன்ல ஒரு டீமை ரெடி பண்ணி ஒரு டிஸ்கஷனை கொண்டு வர முடியுமாக இருந்தால், அல்லது ஒரு பள்ளி நிர்வாகத்தை பேசி ஒரு பள்ளி நிர்வாகத்தோட உங்களுக்கு ஒரு சந்திப்பு ஏற்பாடு செய்யணும், அல்லது ஒரு ஆன்லைன்ல ஒரு டிஸ்கஷன் செய்யணுமாக இருந்தா கூட உங்களுக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம். அதுக்கு பின்னால அந்த நிகழ்ச்சி நடைபெற்றால் அல்ஹம்துலில்லாஹ், நடக்காட்டி உங்களோட உழைப்புக்கு உங்களோட முயற்சிக்கு கூலி வழங்கப்படும் இன்ஷா அல்லாஹ். அதே மாதிரி ஆன்லைன் சில டிஸ்கஷன் செய்யணுமாக இருந்தால் இந்த மாதிரி எங்களோட சிறந்த வளவாளர்கள் இருக்கக்கூடிய நாடு. ஸோ உங்களுக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம் சிறந்த வளவாளர்களை முக்கியமான நிகழ்ச்சிகளுக்கு. கேள்விகளை டைப்பும் பண்ணலாம். சகோதரி ஷிஃபா அன்மியூட் பண்ணி பேசலாம். நாங்க முஸ்லிம் யூனிவர்சிட்டியில படித்தோம். நாங்க ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி நாங்க இங்க மஸ்ஜித் வரோம் செய்யறதுக்கு பிளான் பண்ணிட்டோம். எங்களுக்கு ஒரு சின்ன கைடன்ஸ் அந்த தெரிவிக்கணும். நீங்க சொன்னது கொஞ்சம் விரைச்சலோடு கேட்டது. அதாவது நீங்க ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டி நீங்க ப்ரோக்ராம் செய்ய போறீங்க, டீம் ஒன்று இருக்கிறாங்க, ஒரு கைடன்ஸ் தேவை, அப்படியா? ஓகே, இன்ஷால்லா அது செய்யலாம். நீங்க ஒரு மீட் அப் பேசிக்கோங்க. நம்பர் ஸ்கிரீன்ல நான் டைப் பண்ண சாட் பாக்ஸ்ல சாட் பண்ணுங்க. அது சம்பந்தமான ஏற்பாடுகள் நான் பேசிக்கொள்ளலாம் இன்ஷா அல்லாஹ். ஷேக் சனூஸ் அன்மியூட் பண்ணி பேசலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் சார். இது சம்பந்தமான ட்ரைனிங் எப்படி எடுத்துக்கொள்றது? இதுல எது சம்பந்தமான கொஞ்சம் சொல்லலாமா? அதாவது ஓவராலாவா அல்லது டூர் கைடா இருக்கிறதா? எப்படி ட்ரைனிங் முகம் கொடுக்கறது, ஆன்லைன்லயா இல்லாட்டி நேரடியா வந்தா? ரெண்டும் நடக்குது. நாங்க இடைக்கிற 2 மாதிரி செய்யறது. ஆன்லைனும் நாங்க வருஷத்துக்கு ஒரு 2 தடவை செய்யறது, அதே மாதிரி நேரடியாகவும் நடக்குது. இப்ப ஷேக் முனீர் சொன்னது போல நேரடியாக சிஎஸ்ல ஒரு பெட்ஜை ட்ரெயின் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. தொடர்ந்து 2-3 செஷன் நடந்துட்டு அடுத்தடுத்த பேஜ்ல நீங்களும் கலந்து கொள்ளலாம். நீங்க கொழும்புக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருந்தால் நேரடியா போய் படிக்கிறது சிறந்தது. அப்படி இல்லைன்னு சொன்னா நீங்க ஒரு டீமா எந்த இடம்னு சொன்னீங்கன்னு சொன்னா ஒரு டீமாவே ரெடியா இருக்கிறீங்களா இருந்தா அங்க செய்யலாமான்னு பார்க்கலாம். அல்லது நாங்க ஆன்லைன்ல டிஸ்கஸ் பண்ணி ஆர்வமா இருக்கிற ஒரு கூட்டம் வந்த பின்னால ஆன்லைன்லயும் எங்களுக்கு இதை ஏற்பாடு செய்யலாம் இன்ஷா அல்லாஹ். அது சம்பந்தமான நம்பர்கள் இருந்தா போட்டுக்கிட்டோம் இன்ஷா அல்லாஹ். நான் நம்பர் 2 இப்ப சாட் பாக்ஸ்ல போட்டு இருக்கிறேன், நீங்க அதுல சாட் பண்ணி பேசலாம் இன்ஷா அல்லாஹ். ஜஸாக்குமுல்லாஹ். என்ன நம்பரே கொடு. ஓகே ஷேக், நம்பர் கொஞ்சம் சொல்லிருமா ஷேக்? நான் டைப் பண்ணி விட்டுட்டேன். 077 777 306 306 744 744. ஓகே, ஷேக் முனீர் முனஃபர் நம்பரையும் டைப் பண்ணிருக்கிறேன். அப்ப உங்களுக்கு 2 பேரையும் கான்டாக்ட் பண்ணலாம்.
இது சம்பந்தமான மேலதிக தகவல்களுக்கு இன்ஷா அல்லாஹ். வேற யாருக்காவது கேட்டுக்கொள்ளணுமா? அப்ப நாங்க நிகழ்ச்சியோட கடைசி பகுதிக்கு வந்திருக்கிறோம். வேற எதுவும் கேள்விகள் இல்லைன்னு சொன்னால் எங்களுக்கு முடித்துக் கொள்ளலாம் இன்ஷா அல்லாஹ். அந்த வகையில கோஆர்டினேட்டர் எதுவும் பேச இருக்குதா அல்லது நான் முடிக்கலாமா? ஓகே. ஸோ அந்த வகையில ஆரம்பத்துல இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த அனைவருக்கும் நன்றிகளை கூறியவனாக, விசேடமாக ஜிடாப் அகாடமி நிர்வாக உறுப்பினர்கள், இதுவரை கோஆர்டினேட்டராக இருந்து கோஆர்டினேட் பண்ணவர்கள், அதே மாதிரி நிகழ்ச்சியின் வளவாளராக கலந்து கொண்ட ஷேக் முனீர் முலஃபர் அவர்களும், அதே போல ஷேக் இல்ஹாம் ஃபலாஹி அவர்கள் அங்கிருந்து எங்களுக்கு அந்த வீடியோ கிளிப்பை அனுப்பி வைத்திருந்தார்கள். அதே நேரம் பங்கு பற்றிய அனைவருக்கும் எங்களது நன்றிகளை கூறியவனாக நாங்கள் இந்த நிகழ்ச்சியை முடித்துக் கொள்வோம். துஆவோடு இப்போது நாங்கள் நிகழ்ச்சியை முடித்துக் கொள்ளலாம் இன்ஷா அல்லாஹ். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.